சுயம்வரம் என்றும் சுயம்வரம். நான் தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். என்ன நீ தான் எல்லாத்தையும் செஞ்சியா? யா, நான் தான் செஞ்சேன். என் காரால மோதி சாகடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா பாவம், அவனே கம்பத்துல முட்டிக்கிட்டு செத்துட்டான். நீ உன் தம்பியை சாவடிக்கிறியா? எதுக்காக? இன்னும் புரியலையா? உனக்காக தான். உன்னுடைய இந்த இளமையான அழகுக்காக, உன்னை ஏன் சொந்தமாக்கிக்கணும்ன்றதுக்காக. படுபாவி, நீ இந்த அளவுக்கு வந்துட்டியா? சொன்னேன்ல, நான் உனக்காக எதை வேணாலும் செய்வேன். கேட்கலன்னா கடைசியில உனக்கு இதே கதிதான். கல்யாணம் தாம்பேடா. உனக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்காரு. அவருக்குள்ள உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆமா, என் தம்பி எனக்காக உயிரே கொடுத்தான். அவனுக்கு உண்மையிலேயே நல்ல மனசு. அவன் மட்டும் செத்து உன்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டான் பத்தியா? அதுதான் அவனுடைய காதல். உன் புருஷனை எனக்காக உன்னை விட்டு கொடுத்தப்போ என் கூட சேர்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? இதெல்லாம் சுமங்கலி செய்யற வேலையா இது? ஆக்சுவலா நீயும் அவனும் உண்மையாவே காதலிச்சீங்களா? வாய மூடு. இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். என்னடி பில்டப் கொடுக்கற? மரியாதையா எனக்கு அடங்கிட்டா சரி. இல்லன்னு வெச்சிக்க, இங்கேயே உன்னை கட்டாயப்படுத்தி அனுபவிச்சு அதுக்கப்புறம் உன்னை கொன்னு போட்டு இங்க இவன் பக்கத்துல படுக்க வச்சிருவேன். ஆக்சிடென்ட்ல நீயும் செத்துட்டன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம், நீயே டிசைட் பண்ணிக்கோ. எனக்கு அடங்கி போய் சொர்க்கத்தை பாக்குறியா இல்ல செத்து போய் நரகத்தை பாக்குறியா? என்ன இது கனவா? சந்தியா குடு. இதாங்கண்ணா பிரசாதம். ஏண்டா அழகான பையன் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? இல்லண்ணா, உங்களுக்கு நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். உங்க உடம்பு சீக்கிரம் சரியாயணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏதோ கனவுல இருந்த போல இருக்கு. என்ன அது? ஒண்ணு இல்லடா, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுத்த, அவ்வளவுதான். நீ கண்ணை மூடி இருந்தியா இல்ல கனவு கண்டுட்டு இருந்தியான்னு தெரியாதானே எனக்கு. அது எல்லாமே அந்த பொண்ணை பத்தி தானே. அதான் எனக்கு வரப்போற அண்ணியை பத்தி தானே நீ கனவு கண்டுட்டு இருந்த. உண்மைதான்டா, அந்த பொண்ணுதான். அவ என்ன தூங்கவே விட மாட்டேங்கிறா. அதனாலதான்
நான் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். ஓகே, கண்டினியூ வா. என்ன சந்தியா இந்த பக்கம் வந்திருக்க? ஏதாவது வேணுமா? இல்லத்தா, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலானுதா? ஐயோ, எனக்கு உதவி பண்ண வந்திருக்கியா? நீ புது பொண்ணு, அதுக்குள்ள உன்னை வேலை பார்க்க சொல்லி சொன்னா உங்க அத்தைக்காரி கொடுமைக்காரின்னு எல்லாரும் சொல்லுவாங்கம்மா. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் இருக்கேன்ல, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. பரவாயில்லத்த, நான் தான் சொல்றேன் இல்லம்மா. பிரியா, ஏய் பிரியா, இங்க பாருமா, உங்க அன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதான். நீங்க 2 பேரும் போய் ஏதாவது பேசிட்டு இருங்க. போரா? பிரியா இருக்கிற இடத்துல போர் அடிக்குதா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அண்ணி, கேரம்ஸ் விளையாடலாம் வாங்க. போமா. டேய் அண்ணா, அண்ணி விட்டுட்டு எங்கடா சுத்திட்டு வர? அவங்க பாரு எவ்வளவு கவலையாயிட்டாங்க. நான் ஒன்னும் ஊரை சுத்திட்டு வரல, அவதான் என்ன விட்டுட்டு போறா. சரி கேரம்ஸ் விளையாடலாமா? சரி சரி, நீ போ, நான் போர்டு எடுத்துட்டு வரேன். ஓகே வா. சந்தியா வா. ஸ்ரீ, ஸ்ரீ, வரேன். நாம இப்ப 2 டீம்ஸா விளையாடலாம். நானும் ஸ்ரீயும் ஒரு ஜோடி, நீயும் சந்தியானியும் ஒரு ஜோடி. ஓகே. எனக்கு சரியா விளையாட தெரியாது. அக்கா, நீ தான் நல்லா ஆடுவல. அடி பாவி, விளையாட தெரிஞ்சு என்கிட்ட போய் சொல்றியா? பாத்தியா உங்க அக்கா எவ்வளவு போய் சொல்றான்னு? இத பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க, அடக்கோன்னு சொல்லுவாங்க. என்னம்மா இது, எல்லாரும் சேர்ந்து இவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க. இனி நாம என்ன பேசுறது? ஓகே வாங்க. அண்ணா, நீ அங்க போய் உட்காரு. அண்ணி, நீங்க இங்க வாங்க. ஸ்ரீ அங்க போ. வா. ஃபர்ஸ்ட் நீதான். எல்லாத்துலயும் நம்ம தோத்து போயிடுறோம். இப்படி இருந்தா நான் ஆட மாட்டேன். ஆமா, நம்ம மானம் போது, எப்படியாவது ஜெயிச்சாகணும். பெரியண்ணா, கேரம்ஸ் விளையாடலாமா? அச்சோ, உங்க கையில அடிபட்டு இருக்கலாம். நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருப்பேன். ஆனா உங்க கை வலிக்கும்ல.
பரவாயில்ல, இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ கேரம் போர்டு ஆடினா கை ரொம்ப வலிக்குமே, ப்ராப்ளம் இல்லையா? நீயே பாரு. சரி, எனக்கு பேர் யாரு? ஸ்ரீ, நீ ஆடு. 2 மாமா 2 மச்சினிஸ், சூப்பரா இருக்கும். ஓஹோ. நீங்க இங்க வாங்கண்ணா. சூப்பர், வா. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ. ஆடு. அண்ணா, அவங்க காயின் அந்த பக்கம் இருக்கு. அதை மட்டும் அடிச்சுனா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். சீக்கிரம் அடினா. ஹே, அது முடியாத காரியம். அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பக்கத்துல இருக்கிறது நகரமே தவிர அது விழாது. அது ஏன் காயின். என் அண்ணாவோட திறமையை பாத்தீங்களா? எங்க அடிக்கணுமா அங்க அடிப்பாரு. காயின் விழுந்துருச்சு. எங்க அடிக்கணும்னு நினைச்சனோ அங்கேயே. ஹலோ. தங்கச்சிமா, நான் தான் வாசு பேசுறேன். நல்லா இருக்கீங்களாண்ணா? ஏதோ இருக்கேம்மா. சந்தியா இல்லாம வீடே வெறிச்சோடி போச்சுமா. பொண்ணுங்க பிறந்தாலே அப்படித்தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவோம். கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த தனிமையை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நல்லா சொன்னம்மா. இப்ப சிரி கூட வீட்டுல இல்லையா? அதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் சிறியவாவது அனுப்பி வைங்கன்னு சொல்லலான்னு போன் பண்ணேன். கண்டிப்பா. இங்க எங்க வீட்ல எல்லாரோடையும் ஒத்துமையா இருக்கா. ஸ்ரீய இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதுன்னா எனக்கும் கஷ்டமா இருக்குண்ணா. லைன்ல இருங்க, நான் கூப்பிடுறேன். ஸ்ரீ, அம்மா ஸ்ரீ. இது வராத. வாமா. இந்தம்மா, உங்க அப்பா லைன்ல இருக்காரு. பேசுமா. அப்பா, நல்லா இருக்கீங்களா? என்னம்மா, அக்காவை விட்டு வரதுக்கு மனசு வரலையா? ஆமாப்பா. ஏமா, இந்த வயசான அப்பனை அப்படியே விட்டுறாதீங்கம்மா. நீயும் இல்லன்னா நான் எப்படிமா இருப்பேன்? சாரிப்பா, நான் அத பத்தி யோசிக்கல. இப்போ உடனே கிளம்பி வரேன். இதோ கிளம்பிட்டேன்ப்பா. இதோ அக்கா வந்துட்டா. அப்பா. அம்மாடி சந்தியா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. இங்க சிறிய அனுப்பி வைக்கிறியா? தனியா இருக்க ஒரு மாதிரியா இருக்குமா? சரிப்பா, கவலைப்படாதீங்க. நானும் கல்யாணம் அப்புறமா வரோம். கண்டிப்பா வாங்கம்மா.
மாப்பிள்ளையை விசாரிச்சதா சொல்லு. நான் திரும்பவும் ஃபோன் பண்றேன். சரிங்கப்பா. சிறிய வீட்டுக்கு அனுப்புறேன் அத்தா. கல்யாண் கிட்ட சொல்லி விட்டுட்டு வர சொல்றேன். பாவம் அண்ணா ரொம்ப வருத்தப்படுறாரு. போமா, அவன்கிட்ட நான் சொல்றேன். போமா. அக்கா, மாமாவை நல்லபடியா பாத்துக்கோ. அம்மா ஸ்ரீ, இந்தம்மா அப்பப்ப வந்துகிட்டு இருக்கணும், சரியா? வரேன்க்கா. சரி பிரியா, அப்பா ஃபோன் பண்ணாரு, நான் போயிட்டு வரேன். கல்யாண், அம்மா. நீ போய் இவளை வீட்டுல விட்டுட்டு வாடா. சரிம்மா. பை மாமா. அக்காவை ஒளிச்சு வைக்காதீங்க, எங்களுக்கும் காமிச்சா நாங்களும் சந்தோஷப்படுவோம். நான் உங்க அக்காவை ஒளிச்சு வைக்கல. உங்க அக்கா தான் என்ன அவ மனசுல ஒளிச்சு வச்சிருக்கா, மறைச்சு வச்சிருக்கா. இருந்தாலும் நான் ஒண்ணு காட்ட தேவையில்ல. உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். அப்படியா? எங்க அண்ணா எல்லாம் அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியணும் அப்படி சொல்லுவாரு. ஆனா அவரா தெளிவா சொல்ற வரைக்கும் நமக்கு ஒண்ணும் புரியாது. அந்த அளவுக்கு நமக்கு அறிவியல விட்டுரு. வரேன். போலாமா? வா. ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம்